சித்தர்கள் எல்லாம் சாகா கல்வியை சொல்லியிருந்தாலும் கூட அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். எப்படி மறைச்சிட்டாங்கன்னா, 2 பொருள்பட பாடல்கள் எழுதியிருப்பாங்க. உண்மையான பொருள் ஒன்றா இருக்கும், நாம் மேம்போக்காக பார்ப்போம். பொருள் விளங்காது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க. இப்போல்லாம் அது நல்லா விளங்குற மாதிரி செய்கிறாங்க. பொருள் விளங்கா உருண்டைன்னுவாங்க. பொருள் விளங்கா உருண்டை. அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. உடைக்கிறதுக்கு சுற்றி தான் வேணும். ஆக இங்கேயே நம்ம உடல் பகுதியிலே பொருள் விளங்காத ஒரு உருண்டை தான் நாம். எந்த பொருளால் ஆனது தெரியல. அந்த பொருளை இழக்கும்போது தான் எல்லாரும் சேர்ந்து இழக்க போகிற பொருள் அத்தனையும் சேர்ந்து இழந்த பொருளை நினைத்து அழுவாங்க. ஐயோ போயிட்டியே போயிட்டியே, நாளைக்கு நானும் போக போகிறேன், நீங்களும் போக போகிறீங்க. போனதை நினச்சி இருக்கிறவங்க அழுதா திரும்ப வரப்போகுதா என்ன? நாம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தான் வள்ளலார் கேட்குறார். மரணமறில் எங்குருவீர் எது புரிவீர், மரணத்தை எட்டி நின்று தடுத்த வல்லீர் யார்? நான் வாங்க சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்மீன் மரணத்தை தவிர்த்து கொள்ளலான்னு எழுதியிருக்கார். இவங்க சித்தர்கள் வள்ளல் பெருமான் எழுதுவார், சித்தர் பெருமக்கள் என்ன செய்துட்டாங்க? அசுத்தமாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள், ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகின்றார்கள். இப்போவும் அதுதான் நடந்துக்கிட்டு, ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகின்றார்கள். உளறுதல் அப்படின்றது ஒரு வார்த்தை. நல்ல ஜுரம், கை வச்சா பொறுக்கவே முடியல, அவ்வளோ சூடு. அந்த ஜுரத்தில் ஒரு மனிதன் என்ன செய்வார்? உளறுவார். ஜுரத்தில் உளறுவார். அடுத்து மென்டல் டிஸார்டர், மனநிலை பாதிக்கப்படுது. அந்த நேரத்தில் அவர் உளறுவார். அவரை பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுவது யாரை அப்படின்னா அந்த சித்தர்கள் தான். பைத்தியக்காரர்கள் மாதிரி தான் செய்வார்கள். அவருடைய பாடல்கள் எல்லாம் மிக உயர்ந்த பொருளை குறிக்கும். அப்படிப்பட்டவர் எழுதிய பாடல் தான் இது.